தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள 40 தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக 19ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறும் நிலையில் வாக்காளர்களுக்கு எழும் சந்தேகங்களும் அதற்காக தேர்தல் ஆணையம் அளித்துள்ள விளக்கத்தையும் இந்த தொகுப்பில் காணலாம். பூத் ஸ்லிப், வாக்காளர் அடையாள அட்டை இல்லாம வாக்களிக்க முடியுமா? நிச்சயம் வாக்களிக்கலாம். உங்களோட பெயர் வாக்காளர் பட்டியல்ல இருக்கக்கூடிய பட்சத்துல வாக்காளர் அடையாள அட்டை இல்லாமலும் வாக்களிக்கலாம், பூத் ஸ்லிப் இல்லாமலும் வாக்களிக்கலாம். தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஆவணங்கள்ல ஏதேனும் ஒன்றை காட்டி வாக்களிக்கலாம். வாக்குப்பதிவு மையத்துக்குள்ள செல்போனு, கேமரா இதெல்லாம் எடுத்துட்டு போக முடியுமா? வாக்குச்சாவடி மையத்திற்குள்ள செல்போன், கேமரா எடுத்து செல்றதுக்கு அனுமதி இல்ல. வாக்குப்பதிவு செய்வத படம் பிடிக்கிறது தண்டனைக்குரிய குற்றமாகும். வாக்குச்சாவடி மையத்திற்கு வாகனங்கள்ல செல்ல முடியுமா? வாக்குச்சாவடிக்கு வாகனங்கள்ல செல்லலாம். வாக்குச்சாவடி அமைந்திருக்கக்கூடிய பகுதிக்கு உள்ள வாகனங்களுக்கு அனுமதி இல்லை. வாக்காளர் ஒருவர் வாக்குச்சாவடி மையத்தில் இருக்கும்போது வாக்களிப்பதற்கான நேரம் கடந்து போச்சுன்னா வாக்களிக்க முடியுமா? வாக்குப்பதிவுக்கு முன்பாக வாக்காளர் வாக்குச்சாவடி மையத்துல இருந்தா வாக்களிக்க முடியும். நேரம் கடந்தாலும் அவங்களுக்கு டோக்கன் வழங்கப்பட்டு வாக்களிக்க அனுமதி வழங்கப்படும். வாக்காளர் ஒருவரின் பெயர் 2 தொகுதிகளில் அல்லது வேற வேற இடங்கள்ல இடம் பெற்றிருந்தா அவரால வாக்களிக்க முடியுமா? 2 இடங்கள்ல பெயர் இருந்தா ஏதேனும் ஒரு இடத்துல பெயர் நீக்கம் செய்யப்பட்டிருக்கும். ஒரு இடத்துல மட்டும்தான் வாக்களிக்க முடியும். வாக்காளர் ஒருவர் அண்மையில் வீடு மாறி இருக்கிறார். பழைய முகவரியில் உள்ள அடையாள அட்டையோட அவரால வாக்களிக்க முடியுமா? அப்படி வாக்கு செலுத்துறதா இருந்தா எந்த இடத்துல வாக்களிக்கிறது? புதிய இடத்துலயா, பழைய இடத்துலயா? வாக்களிக்கலாம். வாக்காளரின் பெயர் வாக்காளர் பட்டியல்ல எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல வாக்களிக்கலாம். ஓட்டர் ஹெல்ப்லைன் என்ற ஆப் மூலம் அவரோட அடையாள அட்டை எண்ணை வைத்து எந்த வாக்குச்சாவடி மையத்துல அவருடைய பெயர் உள்ளது என்று அறிந்து கொள்ளலாம். பார்வை மாற்றுத்திறனாளி வாக்காளர்கள் தங்களுடைய வாக்கினை எப்படி செலுத்துவாரு? உதவிக்காக யாரை கூட்டிட்டு போகலாம்? வாக்குப்பதிவு இயந்திரத்திலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏதுவா பிரைலி எழுத்துக்கள் இயந்திரத்துல இடம் பெற்றுள்ளது. இருப்பினும் உதவிக்காக ஒருவரை அழைத்து செல்லலாம். வாக்கு செலுத்திய பின்னாடி 7 வினாடிகள் வந்து செல்லும் ஒப்புகை சீட்ல தான் செலுத்திய வாக்கு வேறு வேட்பாளருக்கு பதிவானது போல வந்தா என்னங்க செய்யறது? இது குறித்து முறையிடலாமா? ஆமா, உடனடியாக வாக்காளர் தேர்தல் அலுவலர்களிடம் முறையிடலாம். தேர்தல் அலுவலர் வாக்குப்பதிவு இயந்திரத்தில் ஏதேனும் ஒரு பட்டனை அழுத்தி அது சரியா விழுந்துள்ளதா என பார்ப்பார். குற்றச்சாட்டு உண்மையா இருப்பின் அந்த வாக்குச்சாவடி மையத்தில் தேர்தல் ரத்து செய்யப்பட்டு உடனடியா மாற்று ஏற்பாடுகள் செய்யப்படும். குற்றச்சாட்டு பொய்யாக இருந்தால் அந்த வாக்காளர் மீது வழக்கு பதிவு செய்யப்படும். வாக்குச்சாவடி மையத்துல வாக்களிக்க வரக்கூடிய வாக்காளர்கள் தொடர்பாக வாக்குச்சாவடி முகவர் சந்தேகம் எழுப்பினா அவரு வாக்களிக்க முடியுமா? வாக்குச்சாவடி முகவர் ஒரு வாக்காளர் தொடர்பா புகார் அளித்தால் தேர்தல் நடத்தக்கூடிய அலுவலர் புகாரினுடைய உண்மைத்தன்மையை ஆராய்ந்து அதன் மீது நடவடிக்கை எடுக்கலாம். முகவரின் குற்றச்சாட்டு உண்மை என்றால் வாக்களிக்க அனுமதி மறுக்கப்படும். காவல்துறையிடம் அவர் ஒப்படைக்கப்படுவார். புகார் தவறாக இருந்தால் வாக்காளர் வாக்களிக்க அனுமதிக்கப்படுவார். வாக்குரிமை உள்ள ஒருவர் சொந்த ஊருக்கு போக முடியல அப்படின்னா அவர் ஓட்டு போட வேறு ஏதாவது வழி உள்ளதா? வாக்காளர் அவருடைய பெயர் எந்த வாக்காளர் பட்டியல்ல இருக்கோ அந்த ஊருக்கு நேரில் சென்றுதான் வாக்களிக்க முடியும்.